அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆனி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரியன். மற்றும் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார். அதன்படி ஆனி 1ஆம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, மேச ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷப ராசியில் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மிதன ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் சஞ்சரிக்கின்றனர். கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். அதே போல் ஜூன் 26ஆம் தேதி அதாவது ஆனி மாதம் 12ஆம் தேதி புதன் பகவான் மிதன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஜூலை 7ஆம் தேதி ஆனி 23ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுனம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும், எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும், உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மீனம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வீண் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். பேச்சில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். குடும்ப விஷயங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள். தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீடு, வாகனம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. பூர்வீக சொத்து விஷயங்களில் கவனமாக கையாளுங்கள். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை கவனமாக கையாள்வது நல்லது. எந்த விஷயத்திலும் அதனுடைய நன்மை தீமைகளை முடிவெடுத்து செயல்படுவது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடின உழைப்பும் நேர்மையும் இந்த மாதம் தரும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு முதலியன நீங்கும். அரசு காரியங்களில் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவிக்கு இடையே பாசம் மேலோங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாளாக செலுத்த நினைத்த குலதெய்வ பிரார்த்தனையை செலுத்தி முடிப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். இதுவரை உங்களை பற்றி இருந்து வந்த தவறான அபிப்பிராயம் நீங்கி செல்வாக்கு அதிகரிக்கும். சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அதிகாரிகளை அனுசரித்து செல்லவும். வியாபாரிகளுக்கு பொருளாதார வளம் கூடும். லாபம் கூடுதலாக இருக்கும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த லைசன்ஸ் கிடைக்கும். பெண்களுக்கு நிம்மதியான மாதமாக இந்த மாதம் அமையும். பணப்புழக்கம் அதிகரிப்பதால் சிறிது சேமிக்க முடியும். பிள்ளைகள் உங்கள் தேவைகளை கேட்டு நிறைவேற்றுவது மகிழ்ச்சி தரும். வேலை பார்ப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பணி சுமை குறையும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். மாதத்தின் மத்தியில் யாரிடத்திலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசுங்கள். குடும்பத்தில் இதமான சூழல் நிலவும். வெளியிடங்களில் பேசும்போது அதிக கவனம் தேவை. முன் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிலும் பொறுமை, நிதானம் அவசியம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். குடும்ப விவகாரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வீடு, வாகனம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதனுடைய பின் விளைவுகளை பற்றி யோசித்து முடிவெடுப்பது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நன்மை தரும். உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடியும். வீட்டில் பொருள் சேரும் வாய்ப்பு ஏற்படும். உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது. பணம் பல வழிகளிலும் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருமணம் தொடர்பான பேச்சு பல தடங்களுக்கு பின் மீண்டும் துவங்கும். குடும்பத்தில் சிறு சலசலப்பு நிலவி வரும். வாழ்க்கை துணை பக்கபலமாக துணை நிற்பார்கள். கடன் சுமையால் சிறிது சிரமம் காண நேரிடலாம். உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் நட்பு வட்டம் விரிவடையும். வாகன யோகமும் உண்டாகும். தொழிலில் புது தொடர்புகள் கிடைக்கும். இதனால் லாபமும் அதிகரிக்கும். மாதத்தின் இறுதியில் நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செயல்பட வேண்டும். இந்த மாதம் எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியுமே உண்டாகும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உதவிகள் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். கையிருப்பு கூடும். இதுவரையில் இருந்த தொல்லைகள் நீங்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும். மனதில் தைரியம் பிறக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவு கூடும். சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள். வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. பூராட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் உங்கள் நிலையில் சில மாற்றங்கள் உண்டாகும் மாதமாக இருக்கும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார். திருமண வயதினருக்கு வரன் அமையும். பெரியோரின் ஆசி, தெய்வ அனுகூலம் உண்டாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பணமும் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். தொழிலில் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும். பொன் பொருள் சேரும். சிலருக்கு புதிய இடம் வாங்கும் நிலை உண்டாகும். அரசியல்வாதிகளில் நிதானம் காப்பது நல்லது. விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பெண்கள் குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் உங்களுக்கு மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். செலவுகள் செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகும் என்றாலும் மாதத்தின் முற்பகுதியில் பண தேவையை பூர்த்தி செய்வீர்கள். பொன் பொருள் வாங்க வைப்பீர்கள். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகத்தை வழங்குவார்கள். குரு பகவானின் பார்வையால் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள். குடும்பத்தில் சுபிட்சம் தோன்றும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். கடன்கள் அடைபடும். கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையிடம் ஆதரவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இந்த காலம் சாதகமான காலமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் உங்கள் செயல்கள் முன்னேற்றம் அடையும் மாதமாக இருக்கும். அரசு வழி செயல்களை நிறைவேற்றி தருவார்கள். உங்களை வேகமாக செயல்பட வைப்பார்.
குருவின் பார்வையால் பண வரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். கூட்டு தொழிலில் முன்னேற்றம் அடையும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிவர்களால் உதவிகள் கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வீடு, வாசல், சொத்து, சுகம் உண்டாகும். பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார். திருமண வயதினருக்கு திருமணம் உண்டாகும். அரசியல்வாதிகள் இந்த காலத்தில் அவசர முடிவுகளை மேற்கொள்வதால் எதிர்மறையான பலன்களே ஏற்படும். எனவே கவனமாக இருங்கள். சனீஸ்வர பகவானை வழிபட சங்கடங்கள் விலகும். நன்மைகள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.